வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறீங்க. நிறைய பேருக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு தெரியாமல் கூட இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எக்ஸாம் பேட்டர்ன் அப்புறம் ரிப்பீட்டட் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து இன்னொரு வீடியோலையும் நான் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? நீங்கள் படிக்காமலே ஜென்ரல் கொஷின்ஸ் வச்சே நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் மார்க் வாங்கிடலாம். நான் இப்போ சொல்ல போகிற ரூல்ஸ், அப்புறமேட்டு நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸு, நான் கொஷின் பேட்டர்ன் சொல்கிறப்ப எதெல்லாம் நீங்கள் படித்து எழுதலாம், எதெல்லாம் ஓனாக ரைட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறப்ப நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு 90 மார்க்ஸ் எக்ஸாம். சரிங்களா? நமக்கு வந்து இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் 21 மார்க்ஸ். நமக்கு பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 25 எடுத்தால் பாஸ், நம்மளுக்கு 35 எடுத்தால் பாஸு. அந்த 10 மார்க் வந்து இன்டர்னல் மார்க் போட்டுருவாங்க பப்ளிக் எக்ஸாமில். நீங்கள் 25 எடுத்தால் பாஸ். சரிங்களா? இந்த ஸ்கூல்லேயும் அதே தான், 25 எடுத்தால் பாஸ். அந்த பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 25 தான். நமக்கு 21 மார்க்ஸ் தருவாங்க. இந்த 21 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் இருக்கும். அதை சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா ஆன்டனானிம்ஸ், ஆப்போசிட் வேர்டு இருக்கும். அதுவும் உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. சினானிம்ஸ் படிப்பீங்க பார்த்தீங்களா? அந்த சினானிம்ஸில் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டனாமிட்ஸும் அதுக்கும் படித்து வச்சுக்கோங்க. உங்கள் கைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும். சினானிம்ஸுக்கு மீனிங்ஸுக்கு ஏற்ற ஆப்போசிட்ஸ் பார்த்தீங்கன்னா கைடில் இருக்கும். அதையும் நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சிங்கனாலே நீங்கள் ஈஸியாக வந்து ஆப்போசிட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் ஒன்று கன்ஃபார்ம் கேட்பாங்க. அந்த அப்ரிவேஷனை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேட்பாங்க, அப்புறம் பிளண்டட் வேர்ட்ஸ் கேட்பாங்க, கிளிப்டு வேர்ட்ஸ் கேட்பாங்க, ஃபாரின் வேர்ட்ஸ் கேட்பாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் எழுத சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃபாகவே தரேன். சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் படித்தாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிடிஎஃபாகவே நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன். அப்புறம் இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ், பிரேசல் வெர்பு, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன், ப்ரிப்போசிஷன், அன்கிளிப்டு வேர்ட்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், அன்கிளிப்டு வேர்ட்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அப்புறமேட்டு அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இந்தமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 20 கேள்விகள் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் இருந்து வரும். சரிங்களா? இந்த 1 மார்க்ஸ்லேயே நீங்கள் அழகாக அட்டன் பண்ணிங்கனால ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அப்புறம் 7 2 மார்க்ஸ், 7 2s are 14. உங்களுக்கு செகண்ட் டாப்பிக்கில் என்ன தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீட் எனி 7 ஆஃப் த ஃபாலோயிங் அவங்க கொடுத்துருவாங்க. இங்கே இந்த பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 7 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும். 2 மார்க்ஸ் 7 கொஷின் அட்டன் பண்ணணும். அதில் பார்ட் என்னென்னா போயட்டிக் லைன்ஸ். இங்கே உங்கள் போயம் கொடுத்துருப்பாங்க. அந்த போயமுக்கு பின்னாடி போயட்டிக் லைன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் 10th எழுதியிருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொடுத்துட்டு உங்களுக்கு 4 வந்து போயட்டிக் லைன்ஸ் எழுத சொல்லுவாங்க. அதனால் இது நீங்கள் புக்கில் இருக்கிறதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 out of 4 வந்து டூ அஸ் டைரக்டட் கிராமர்லேருந்து இதிலே கொஷின் வரும். சரிங்களா? அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். இந்த போயட்டிக் லைன்ஸில் 4, அப்புறம் இந்த டூ அஸ் டைரக்டட் இந்த கிராமர் பார்ட்லேருந்து 3, மொத்தமாக 7 கொஷின் இந்த பகுதியில் நம்ம அட்டன் பண்ணணும். இது வந்து உங்கள் சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து 3 லெசன் ஆர் 4 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு வரும். அந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு சிலபஸில் என்னென்ன கிராமர் இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்லாம் காமனாக வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் பிகின் வித் ஆட் இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணலாம். நான் இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறப்ப இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் வந்து எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணி எழுதணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் கிராமரோட கொஷின். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 7 3 மார்க்ஸ் ஈக்குவல் டு 21. இதில் 7 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுவீங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு இது என்னன்னு தெரியாது. இது பேர் பார்த்தீங்கன்னா இஆர்சின்னு சொல்லுவாங்க, ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எழுதணும், அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும், அப்புறம் கான்டெஸ்ட் எழுதணும். அது எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா ஒரு போயட்டிக் லைன் கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஸோ தே ஆர் யூஸ்டு டு லாஃப் வித் தேர் ஆர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ்னு போட்டு இந்த போயட்டிக்கோட இந்த போயம், அப்புறம் இது எந்த போயமு, இந்த போயட்டை யார் எழுதுனாங்க அப்படின்னு எழுதுனா போதும். போயம் போட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் போயட்னு போட்டு அவர் பேர் என்னவோ எழுதணும். இதை நீங்கள் 2 எழுதுனாலே உங்களுக்கு பப்ளிக்கில் 2 மார்க் தராங்க. அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு அந்த லைனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டு கான்டெக்ஸ்ட்டுன்னு போட்டு அது கொஞ்சம் சிம்பிளாக ஒரு மாரல் மாரி எழுதி விட்டுட்டா நம்ம வந்து ஈஸியாக இதுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்புறம் ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸு. நம்ம 10th வரைக்கும் 2 மார்க்ஸ் படிச்சிருப்போம். இப்போ வந்து 3 மார்க்ஸ் படிக்க போகிறீங்க. அது என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் இன்னொரு வீடியோவில் போட்டுடுறேன். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலான கொஷின்ஸ் தான்.
ஸ்டடி த பார் டயக்ராம் அது அந்தமாரி கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கொஷின் கேட்பாங்கன்னா டிஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் போடுங்க, ஒரு ஆப்பிள் ஜூஸ் போடுங்க, அப்புறம் நீங்கள் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அந்தமாரி ஒரு டிஸ்கிரைப் பண்ணி கேட்குற இதுவெல்லாம் கேட்பாங்க. இல்லைனா கான்வர்சேஷன் கூட கேட்பாங்க, டைலாக் கேட்பாங்க. அப்படின்னா ப்ராவப் கன்ஃபார்ம் வரும். ப்ராவப் வந்து சூஸ் மாரி கேட்பாங்க. சரிங்களா, இதை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த பார் டயக்ராமுக்கு பதில் பை சார்ட் கூட கேட்பாங்க. ரவுண்டாக போட்டுட்டு அது உள்ள டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சூஸ் மாரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா டயக்ராம் கொடுத்துட்டு அதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எழுதுகிற மாரியும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்ட் 4 இதில் பார்த்தீங்கன்னா 7 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண போகிறோம். இந்த 7 5 மார்க்ஸுமே நீங்கள் வந்து இதை ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 41th கொஷின் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோஸ்லேருந்து 2 5 மார்க்ஸ் கேட்பாங்க. இந்த 2 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 லெசன் இருக்குன்னா மேக்ஸிமம் 2 லெசன் கவர் பண்ணுங்கள். 2 லெசன் கவர் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த 2 லெசன்லேருந்து எதனா ஒன்று வந்துடும். மேக்ஸிமம் 4 லெசன் கவர் பண்ணுறவங்களுக்கு பப்ளிக்கு ஆஃபேலிக்கெலாம் இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அப்புறம் 42 பார்த்தீங்கன்னா இது போயம்லேருந்து கேட்பாங்க. 43 பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் இன்ஸு இது பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்பாங்க. ஸ்டோரியாக கேட்டுருவாங்க ஐஃபண்ட் வச்சு. நீங்கள் இந்த கதை தெரிஞ்சிச்சு நீங்கள் டீட்டெயில் படிச்சிட்டிங்கன்னா அதையே கூட எழுதிருங்க. அப்புறம் மேக் நோட்ஸ் ஆர் சம்மரின்னு கேட்பாங்க. இதை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இது உங்களுக்கு தெரியும் சார் நோட்ஸ் எப்படி சம்மரி எழுதணும்னு. தெரியலனா எது தெரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அப்புறம் லெட்டர் ரைட்டிங்கு, அதுக்கப்புறம் ரீட் த சென்டென்ஸ் ஸ்பாட் த எரர்னு ஒன்று கேட்பாங்க. இது 10th உங்களுக்கு வந்திருக்கான்னு தெரில, ஆனால் இது கன்ஃபார்ம் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் ஸ்பாட் த எரர்னு வரும். அப்படிலாம் அதுக்கு 6 பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வரும். இது கன்ஃபார்ம், இது வந்து கொஷின் பேட்டர்ன். 47 பார்த்தீங்கன்னா பேசேஜை ரீட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாரி வரும். அப்படி இல்லைனா அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி டெவலப்பிங் இன்ஸ் கொடுப்பாங்க. அப்படின்னா போயம் கொடுத்துட்டு அதை ரீட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, இதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான கொஷின் பேட்டர்ன். நீங்கள் ஈஸியாக இல்லை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதற்கான ஃபுல் ஒரு பிடிஎஃபோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எந்தெந்த 1 மார்க்ஸ் எவ்வளோ 1 மார்க்ஸ் படிக்கணும், இப்போ அப்சர்வேஷனில் எத்தனை படிக்கணும், கிளிப்டு வேர்ட்ஸில் எத்தனை படிக்கணும், பிளண்டர் வேர்ட்ஸில் எத்தனை படிக்கணும், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின் எல்லாத்தையும் நான் வீடியோவில் போடுறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.